ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைல் வித் சனா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீஷோவிலேருந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான 3 பீஸ் குர்த்தி செட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராகவே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி மொத்தம் நம்ம 6 குர்த்தி செட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சொதப்பல். ஸோ ஃபஸ்ட்டு சொதப்பல் என்னென்னு பார்த்துடலாமா? இல்லை, ஃபஸ்ட்டு சொதப்பல் வந்து பார்த்திங்கன்னா என் மேலே மிஸ்டேக்கு. நான் 3 பீஸ்ன்னு நினச்சி ஆர்டர் பண்ணேன். பட் வந்து பார்த்திங்கன்னா அது 2 பீஸ் தான். ஸோ துப்பட்டா ப்ளஸ் குர்த்தா, ஃபஸ்ட்டு சொதப்பல் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் மேலே தான் நான் ஃபஸ்ட்டு சொல்வேன். பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 பீஸ் நினச்சி தப்பாக 2 பீஸ் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஒன்று வந்து துப்பட்டா, இன்னொன்று வந்து நமக்கு குர்த்தி. ஸோ இதுதான் இருக்குது. பேண்ட் வந்து கிடையாது. சரி, பேண்ட் இல்லைனா பரவாயில்ல, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஃபிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சொதப்பல். எனக்கு ஏதோ அளவு, நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எல் சைஸ் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் என் கைக்குள்ளே இன்னொரு கை கூட வரலாம் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு பஃபூன் மாதிரி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக. என்னடா இப்படி பண்ணிட்டீங்களே. ஏன்னா ஒரு நல்ல ப்ரௌன் கலர், மெரூன் கலர் கூட சொல்லலாம். இதில் வந்து நல்லா ஒரு ட்ரெடிஷ்னலாக ஆரஞ்சு கலரில் கொடுத்து சூப்பராக வச்சுருந்தானுங்க. அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது கூட வாவ், பொட்டிக் ஸ்டைலில் இருக்குல்ல அப்படின்னு ஃபீல் ஆச்சு. போட்டதுக்கப்புறம் இது பொட்டிக் கிடையாது, பொட்டிக் அப்படின்னு வந்து ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ சார் பாருங்கள், இதை நம்ம வந்து அளவுலாம் தக்கு பிடிச்சலாம் பண்ண முடியாது, ரொம்ப சொதப்பிடும். ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம ஒன்று பண்ணணுன்னா, ஆர்டர் பண்ணுற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா எல் சைஸ்னால் நீங்கள் எம் சைஸ் ஆர்டர் பண்ணுங்கள். ஏன்னா இங்கேயுமே எனக்கு கொஞ்சம் லூஸாக தான் ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் எல்லுக்கு பதிலாக எம் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஃபிட்டிங் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு நெக் வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லீவ்லேயும் இதே வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கேயுமே நமக்கு வந்து அது கொடுத்துருப்பாங்க. பார்க்க செம்மையாக சூப்பராக வந்துருந்துச்சு. ஆனால் செம்மையாக சொதப்பிட்டானுங்க. துப்பட்டாவுமே வந்து சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு பனாரசி ஸ்டைலில் வந்து இருக்கும் இந்த பார்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 2 பக்கமே நமக்கு வந்து அந்த பனாரசி பார்டர் வந்து வந்திருக்கும். ஃபுல்லாக சென்டரில் வந்து ப்ளைனாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஸ்டிச்சிங் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த ப்ரைஸுக்கு மீஷோ வந்து இன்ஸ்டா பொட்டிக்கே பயங்கர டஃப் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து சாரி, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். செகண்ட் வந்து இது நார்மல் சி ப்ளூ கலர் தான். ஆக்சுவலாக நிறைய பேர்கிட்ட வந்து இந்த கலர் வந்து இருக்காது. நானுமே வந்து பயந்துட்டு தான் ஆர்டர் பண்ணேன். ஒரு மாதிரி ரொம்ப அடிச்சிச்சுனா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் டு பி ஃப்ராங்க், நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு அடிக்கலாம் இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. ஈவன் நான் வீடியோ எடுத்து போடும்போது கூட எனக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஃபன் வீடியோஸ்லாம் இருக்குல்ல, ஆக்சுவலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜில் வந்து நான் காமெடி ப்ளஸ் ஸ்டைல் இந்த எல்லாமே சேர்ந்து போட்டிருந்தேன். அதாவது ஃபேஷன், மீஷோ, ஃப்ளிப்கார்ட் எல்லாமே வந்து போட்டுட்ருந்தேன்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காமெடி தனியாகவும் இந்த மாதிரி ஃபேஷன் ஐட்டம்ஸ் வந்து தனியாகவும் அப்படின்னு வந்து நான் முடிவு எடுத்துகிட்டேன். கொஞ்சம் போல்டான முடிவு தான். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து திருப்பி வந்து வரணுன்னா ரொம்ப கஷ்டம். இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 32-33,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்குது. ஆனால் இப்போ நான் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சு. பட் ஓகே, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சனா பாண்டி ஷார்ட்ஸ். ஸோ நீங்களும் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அஃப்கோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டேங்க நிறைய பேர். ஏன்னா அது புது சேனல், நிறைய பேருக்கு தெரியக்கூட தெரியாது. சனா பாண்டி ஷார்ட்ஸ் அப்படியே நீங்கள் யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம ஷார்ட்ஸ் வந்து வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பேஜை பொறுத்த வரைக்கும் காமெடி, ஃபன், கப்புள் ஓரியன்டாக தான் அது இருக்க போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மீஷோ, ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, ஃபேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்க போகுது. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேண்ட் வந்து பார்த்துடலாம். பேண்ட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் தான். கீழே லைட்டாக வந்து இந்த சமோசா ஒர்க்கை வந்து பேட்ச் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க, லேஸ் பேட்ச் ஒர்க். ஸோ இதுதான் பேண்ட்டு, நல்லா எலாஸ்டிகேட்டட் தான். துப்பட்டா வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பர் மல்டி கலரில் இருக்கும். ஸோ இது துப்பட்டா வந்து செம்மையாக ரெட்டு, ஒயிட்டு, க்ரீனு, எல்லோ, ப்ளூன்னு இதில் வந்து மல்டி கலரில் சூப்பராக வந்து இருக்கும். ஸோ இதில் என்னை பொறுத்த வரைக்கும் ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் துப்பட்டா தான் சொல்வேன். டாப் குர்த்தி. ஸோ குர்த்தி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வி நெக் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலேயுமே நமக்கு பேட்ச் ஒர்க் வந்து வந்திருக்கும் எம்ப்ராய்டிங்கில். செம்மையாக இருக்குல்ல. அப்புறம் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளவர் பூட்டாஸ் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. இதுவுமே வந்து எம்ப்ராய்டி தான், பிரிண்ட் கிடையாது. ஸோ நம்ம பேண்ட்டில் பார்த்தோம்ல அதே மாதிரியான ஒரு பேட்ச் ஒர்க் வந்து ஸ்லீவ் எட்ஜ்லேயும் வந்து வச்சுருப்பாங்க. ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் 3/4 தான். உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் அதுவே ஆர்டர் பண்ணலாம். ஃபிட்டிங் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இதோட கலரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டில்டான ப்ளூ தான். நிறைய பேர் ப்ளூ வாங்க ஏன் பயப்படுவோன்னா, ஒரு மாதிரி அடிச்சிச்சுன்னா நமக்கு வந்து தனியாக துண்டாக தெரியும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டில்டாக மைல்டாக இருக்க மாதிரியான ஒரு ப்ளூ தான்.
இதை வந்து நம்ம இப்படி போட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக நான் செமி பார்ட்டி வேர் கூட சொல்லுவேன். நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து போட்டுட்டு போனால் ஃபோட்டோஸ்க்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த ஷால் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. தேர்ட் ஒன் வந்து பிளாக் கலர். ஆக்சுவலாக இதை பார்த்தோன்னே எனக்கு என்னோடய பழைய குர்த்தி வந்து ஞாபகம் வந்துச்சு. நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு மெட்டீரியல் 1500 எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. 1500 மெட்டீரியல் மட்டும், ஸ்டிச்சிங் வந்து தனி. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்கை பயங்கரமாக சொதப்பி நான் மிஞ்சி போனால் அந்த ட்ரெஸ்ஸை 1 தடவை 2 தடவை தான் போட்டிருப்பேன். ஏன்னா ஸ்டிச்சிங்கை வந்து சொதப்பி நான் அதை வந்து மிஞ்சி போனால் 1 தடவை 2 தடவை தான் போட்டிருப்பேன். உள்ளே எனக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்துமே கொடுக்காம ஸ்டிச் பண்ணிட்டாங்க. எனக்கு அந்த காசை வந்து குப்பையில் போட்ட மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வந்துருச்சு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபிட்டிங்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இதெல்லாமே நெட்டட் மெட்டீரியல் தான். ஸோ நெட்டில் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து வச்சுருப்பாங்க. உள்ளே வந்து நமக்கு க்ரீப்பில் லைனிங் வந்துருக்கும். செம்மையாக இருக்குல்ல, அப்படியே ஜீப்ரா ஃபீல் வருதுல. இதை பார்த்தோன்னே எனக்கு எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் இருக்கும். அது வந்து திக்னஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது மெட்டீரியலே வந்து 1500. நான் சொல்கிறது ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர். ஸோ இப்போவே 1500 வாங்கினா அது நல்லா தான் இருக்கும். அப்போ வாங்கும்போது எவ்வளோ நல்லா குவாலிட்டியாக இருந்திருக்கும்னு பாருங்கள். டெய்லர் சொதப்பிட்டானா மொத்தமும் முடிஞ்சிருச்சு. ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அதுலேயுமே நமக்கு வந்து இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து வச்சுருக்காங்க ஒயிட் கலரில். ஸோ இது எல்லாமே வந்து சைட் ஸ்லிட்டட் குர்த்திஸ் தான். ஆக்சுவலாக உண்மையை சொன்னால் எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. லைட்டாக தக் பிடிச்சி போட்டோம்னா இன்னும் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்துருக்கும். பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்கும். கீழே வந்து நமக்கு ஸ்லீவில் மாதிரி இங்கேயுமே எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சு அழகாக வந்து இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக நெட்டில் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து வச்சு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த பேண்ட் அவ்வளோ சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது வந்து க்ரீப் மெட்டீரியல் வந்து இருக்குது. அந்த அளவுக்கு உழைக்குமான்னு எனக்கு வந்து தெரியல. முடிஞ்ச அளவுக்கு இது வந்து பிளாக் கலர் தானே, நீங்கள் பிளாக் கலர் லெகின்ஸே போட்டுருங்க. பிளாக் கலர் லெகின்ஸ் இல்லாமல் யாராவது இருப்போமா என்ன லேடிஸ்? இல்லை எல்லாருமே பிளாக் கலர் இருக்கும். ஸோ நீங்களுமே வந்து எனக்கு தெரிஞ்சு இதை ஒதுக்கிட்டு பிளாக் கலரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வந்து இருக்கலாம். துப்பட்டாவுமே ஃபுல்லி நெட்டட் தான். நெட்டில் நமக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து வந்துருக்கும். மிஷின் எம்ப்ராய்டரி. நானே தெரியறல, பார்த்துக்கோங்க எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த மயில் ப்ளூ கலர். ஸோ பீகாக் ப்ளூன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு ப்ளூ தான். இது வந்து நமக்கு சைனீஸ் நெக் மாதிரி வந்துருக்கும், ஃபுல்லாக க்ளோஸ்டாக. ஸோ சைனீஸ் காலர் சொல்லுவோம்ல, இப்படி வரும்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு இது தான். நான் வியர் பண்ண வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இது ஃபுல்லாகவே நமக்கு சீக்வன்ஸ் ஒர்க் வந்து போட்டிருப்பாங்க ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும். க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது ஒரு மாதிரி சம்கியாக இருக்கலாம். அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த த்ரெட்டே நமக்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். இன் பிட்வீனில் வேறு நமக்கு அங்கங்கே குட்டி குட்டி குட்டியாக வந்து வச்சுருக்காங்க. பேக்கில் வந்து அதே மாதிரியான ஒர்க் வந்துருக்கும். அந்த எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அந்த ஷைனிங்காக தெரியுதுல்ல, அது எல்லாமே வந்து சீக்வன்ஸ் ஒர்க்குன்னு தான் சொல்லுவோம். ஸோ ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு ஸ்லீவ்லேருந்து எல்லாமே. இங்கேயுமே உங்களுக்கு அந்த சமிக்கி ஒர்க் வந்து வச்சுருப்பாங்க, பேட்ச் ஒர்க் மாதிரி ஸ்லீவ் எட்ஜில். ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் 3/4 ஸ்லீவ் வந்து இருக்கும். இந்த பீஸுமே வந்து உங்களுக்கு உள்ள லைனிங் வந்து வந்திருக்காது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஒரு மெட்டீரியல். ஆக்சுவலாக காட்டன் மெட்டீரியல் தான். நல்லா திக்காக இருக்கிறனால உங்களுக்கு லைனிங் தேவைப்படாது. நமக்கு எங்கேயுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. எனக்கு வந்து இதோட துப்பட்டா இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெயிட் பண்ணுங்கள், எங்கம்மா அது இதாக இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா பார்டரை பொறுத்த வரைக்கும் சாட்டின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக வந்துருக்கு. இந்த பிரிண்ட்டே வந்து நமக்கு டாப்பை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ப்ளைனாக இருக்க மாதிரி கொடுத்துட்டு, இந்த மாதிரி நமக்கு துப்பட்டாவில் வந்து ஃபுல்லாக பிரிண்டட் வந்து கொடுத்துருக்கனால எனக்கு பார்க்கும்போது செம்மையாக இருக்குல்லன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதுவுமே நமக்கு வந்து செமி பார்ட்டி வியர்னு நான் சொல்வேன். நீங்கள் ஆஃபீஸ்க்கு காலேஜ்க்குலாம் போட்டுகிட்டு போகலாம். பட் நீங்கள் ஈவன் ஃபங்க்ஷன்ஸ் கூட போட்டுகிட்டு போகலாம். அந்தளவுக்கு ஒரு லுக் வந்து இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியில் ஒரு பார்ட்டி வியர், செமி பார்ட்டி வியர் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா இந்த 3 பீஸ் செட் வந்து நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கு. பரவாயில்ல. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா 1, 2 சொதப்பினாலும் மற்றதெல்லாம் சூப்பராகவே இருக்குது நான் ஆர்டர் பண்ணதில். பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கும், எலாஸ்டிக் இல்லாமல். பேக் சைடில் வந்து இருக்கும். ஆனால் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ எலாஸ்டிக் நல்லா இருக்கிறதுனால எனக்கு எங்கேயுமே வந்து அந்த 10லேயே ரொம்ப டைட்டாக இருக்குது அந்த மாதிரி எதுவும் ஃபீலுமே வந்து வரல. பேண்ட் ஏஜிலுமே வந்து உங்களுக்கு சீக்வன்ஸ் வச்சு வைக்க மாதிரியான ஒரு பேட்ச் ஒர்க் வந்து வச்சுருக்காங்க. இதில் நமக்கு பாக்கெட் கூட இருந்துச்சு. This pant has pocket. ஒன் வந்து ஒரு மாதிரியான வெந்தய க்ரீன். பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபுல்லாகவே ப்ளைனாக தான் வந்திருக்கும். எங்கேயும் பேட்ச் ஒர்க்லாம் வந்திருக்காது. ஸோ டாப் டு பாட்டம் வந்து ஒரே லுக் தான் இருக்கும்.
எலாஸ்டிகேட்டட். ஸோ டாப் பார்த்துடலாமா? ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப அடிக்காமல் ரொம்ப மைல்டாக சூப்பராக வந்து இருக்குது. ஸ்டிச்சிங்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. எனக்கு என்னவோ எனக்கே அளவு எடுத்து தச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். இது வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாலாம் இருக்காது. ஸோ மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா காட்டன், பியூர் காட்டன் மெட்டீரியல். இந்த இடத்துல வந்து நமக்கு பேட்ச் ஒர்க் வந்து வச்சுருப்பாங்க, தெரிகிறதா? சீக்வன்ஸ் ஒர்க், பேட்ச் ஒர்க் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. சூப்பராக வந்துருக்கு. இது எல்லாமே மிஷின் எம்ப்ராய்டிங் தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக அந்த ஃப்ளவர் பூட்டாஸுமே வந்திருக்கும். பேக் சைடு வந்து நமக்கு ஃபுல்லாக பிளைன் தான். ஸோ பேக் சைடு வந்து பிளைனாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸ்லீவ்லேயுமே நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சமோசா வந்து வச்சுருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட துப்பட்டா தான் ஹைலைட். ஏன்னா நமக்கு டாப்பை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ப்ளைனாக இருக்க மாதிரி ஃபீல் இருந்துச்சுல்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டாப் ப்ளைனாக இருந்து துப்பட்டா வந்து ரொம்ப அழகான பிரிண்ட் வந்து இருந்துச்சுன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுப்போம்ல, அதெல்லாம் வந்து சூப்பராக வந்திருக்கும். பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரியா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைனா. டாப் வந்து மோஸ்ட்டாக நமக்கு ப்ளைனாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஆனால் துப்பட்டா வந்து பயங்கரமாக வந்து இருக்குது. அது சீக்வன்ஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பிரிண்ட்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஹெவியாக வந்து இருக்குது. லுக் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக துப்பட்டா வந்து காட்டன் கிடையாது. டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே காட்டன் தான். செம்மையாக இருக்குல்ல. இதெல்லாம் மல்டி கலரில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சட்டில்டான ஒரு க்ரீன் கலர், பேபி க்ரீன் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மைல்டான க்ரீனு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 6 செட்லேயே இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பட்ஜெட் கம்மி. ஸோ காலேஜ் பொண்ணுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 10-15 செட் வந்து எடுத்து வச்சிங்கன்னா டெய்லி வந்து நீங்கள் ஒன்று போட்டுட்டு போகலாம். ஸோ பட்ஜெட்டில் வாங்கின மாதிரியும் ஆச்சு, டெய்லி விதவிதமாக போட்ட மாதிரியும் ஆச்சு. இதெல்லாம் குட்டி குட்டி டிப்ஸ் நான் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன் அந்த டைமில். ஸோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கும். அங்கங்கே வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து அந்த தெரிஞ்சிருக்கும் பிரிண்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டிங் கிடையாது, அந்த மாதிரியான ஒரு பிரிண்ட்டு. நெக்கிட்ட இருக்க அந்த பேட்ச் ஒர்க் தான் எம்ப்ராய்டிங். இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் எம்ப்ராய்டிங். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்லீவ் ஏஜ்லையுமே அது வந்து வந்திருக்கும். இதுவுமே நமக்கு சைட் ஸ்லிட்டர் தான். ஆக்சுவலாக அளவுலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்து இருந்துச்சு. ஸோ எங்கேயுமே வந்து உங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. துப்பட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் கலர் தான். பட் ஒயிட்டில் வந்து உங்களுக்கு லைன்ஸ் வந்து வந்திருக்கும், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுங்கு வந்து வந்திருக்கும். ஸோ டாசில் ஒர்க். இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகேவான்னு கேட்டிங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகே. பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு மாதிரியான ஒரு காட்டன் வந்து பியூர் காட்டன் தான். பட் எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே. பட் எனக்கு வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஏன்னா அது பட்ஜெட்டையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும்ல. இந்த பட்ஜெட்டுக்கு இது கேட்டிங்கன்னா தான் செம்ம சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லுவேன். பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு பார்க்கும்போது கராத்தாலாம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கும். எனக்கு வியர் பண்ணும்போது அந்த கராத்தா பேண்ட் மாதிரியே ஃபீல் ஆச்சு. அதே மாதிரியான ஒரு திக்னஸ், அதே மாதிரியான ஒரு லுக் வந்து இருந்துச்சு. இதுவுமே நமக்கு பேக் சைடில் மட்டும்தான் எலாஸ்டிக் வந்து இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுடிதார் நாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து டைட்டு லூஸ்லாம் வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் தேவைப்படுறவங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sana. Bye-bye. Take care.